ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐனூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேல தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து இது கூட வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக வதங்கினா போதும். அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நார்மலாக ஒரு 3-4 மினிட்ஸ் வதக்குனா போதும். இந்த அளவுக்கு வதக்குனா ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நான் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது வந்து குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு மல்லியும் புதினாவும் இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா வந்துட்டு இது கூட வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பவும் போல தான் தாளிப்புக்கு வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இட்லி, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதை தோசை கூட ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.